வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய தொந்தரவுகளுக்கு நம்ம நாடுறது கடைசியா அறுவை சிகிச்சைக்கு தான் போறோம். நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இந்த தொந்தரவை சரி பண்ண முடியாது. கை மருந்துல சரி பண்ண முடியாது. ஏதோ ஒரு இயற்கை மருத்துவத்துல சரி பண்ண முடியாதுன்ற தாட் இருக்கு. ஆனா ஹோமியோபதியில நாங்க பிராக்டிஸ்ல இவ்வளவு வருஷம் பிராக்டிஸ்ல எவ்வளவோ தொந்தரவுகள் சர்ஜிக்கல் கேசஸ் நம்ம சரி பண்ணியிருக்கோம். சர்ஜரி இல்லாம சரி பண்ணியிருக்கோம். மருந்துகள் மாத்திரையிலேயே நம்ம சரி பண்ணிருக்கோம். சோ இத பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. முக்கியமா சைனசைட்டிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் போகும்போது என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க இது சைனசைட்டிஸ்ங்க, உடனே சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். ஆனா சைனசைட்டிஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி எத்தனை தடவை நீங்க சர்ஜரி நம்ம பண்ணாலும் திருப்பி அந்த சளி கோர்த்துட்டே தான் இருக்கும். சோ எத்தனை தடவை நம்ம சர்ஜரி பண்ணாலும் அது நம்மளுக்கு வேஸ்ட் தான். சோ இந்த மாதிரி சைனசைட்டிஸா இருக்கட்டும், ஒரு டான்சிலைட்டிஸ், தொண்டையில உங்களுக்கு நமக்கு சதை வளர்ந்துருக்கும் இல்லையா, சில பேர் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இருக்கும். இதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் தெரியாம சர்ஜரிஸ் தான் போவாங்க. சர்ஜரிக்கு போனோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நோய் சக்தி ரொம்ப கம்மியாயிடும். டான்சில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஆனா இதுக்குமே ஹோமியோபதியில ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு. சோ மெடிசின்ஸ் மூலியமாவே அதை சுருங்க வச்சு நம்மளுக்கு நார்மலா குழந்தைங்களையும் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். மூக்குல சதை வளர்ந்துருக்கு, காதுல சீல் வடியுது, கிட்னில கல் இருக்கு, இல்ல பித்தப்பையில நமக்கு கல் இருக்கு, மூல தொந்தரவு இருக்கு, உள் மூலமா இருக்கு, வெளி மூலமா இருக்கு, இது ரொம்ப ஸ்டேஜஸ் ரொம்ப தள்ளியும் இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் நம்மளால ரொம்ப நல்லா ஹோமியோபதியிலேயே சரி பண்ண முடியும். கால்ல ஆணி இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் சர்ஜரிஸ் போவாங்க, அதுவும் தேவையில்லை. ஹோமியோபதியிலேயே இதையும் சரி பண்ண முடியும். மூட்டு வலி இருக்கு, கால்ல மூட்டு வலி இருக்கு, நடக்க முடியல அப்படின்ற ப்ராப்ளம்ஸும் நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்குமே நிறைய பேர் அறுவை சிகிச்சை தான் பண்ணுவாங்க. சோ ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ்ல 3 ஸ்டேஜஸ்ல இருக்கவங்களுக்குலாம் தாராளமா ஹோமியோபதியிலேயே நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வேரிகோஸ் வெயின் இருக்கு. இந்த வேரிகோஸ் வெயின்னால நமக்கு புண்ணு வந்திருக்கு, வேரிகோஸ் அல்சர்ஸ் ஆயிடுச்சு, வேரிகோஸ் எக்ஸிமா இருக்கு, நமக்கு இந்த இடத்துல ஒரு கேங்லியான் சிஸ்ட் மாதிரி சில பேருக்கு ஃபார்ம் ஆகும். அந்த தொந்தரவு, நெகச்சுத்தி சில பேர் வந்துருச்சுன்னா ரொம்ப தாங்க முடியாம அதுக்குமே சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. சோ இதுவுமே நம்ம ஹோமியோபதியில சர்ஜரிஸ் இல்லாம நம்மளால சரி பண்ண முடியும். கொழுப்பு கட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் நம்ம நல்லா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வேன கட்டி மாதிரி அங்கங்க ஒரு கட்டி சின்ன சின்ன பாயில்ஸா வரும். அதே மாதிரி கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, உங்களுக்கு ஓவரீஸ்ல கட்டி இருக்கு, நீர் கட்டியா இருக்கும். சில பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ல. அதே மாதிரி சில பேருக்கு பிரெஸ்ட்ல நீர் கட்டி இருக்கும், ஃபைப்ரோ அடினோமா இருக்கும். சோ என்ன மாதிரியான கட்டியா இருந்தாலும் சரி, தொந்தரவா இருந்தாலும் சரி, சில பேருக்கு பௌத்திரம் இருக்கும். சோ இது எந்த வகையான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நிறைய ஒரு 99% ஆஃப் த ப்ராப்ளம்க்கு நமக்கு சர்ஜரி இல்லாம நம்மளால இயற்கை மருத்துவ மூலியமா சரி பண்ண முடியும். 1% தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வேற வழியே இல்லை அப்படின்னா தான் நம்ம சர்ஜரிஸ்க்கு சில நிறைய தொந்தரவுக்கு இந்த மாதிரி தொந்தரவுக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கும். சோ அது 1% தான். மீதி 99% நம்மளால இயற்கை மருத்துவத்திலே இந்த சர்ஜரி அவாய்ட் பண்ணி நம்மளால சரி பண்ண முடியும். சோ இது ஒரு லிஸ்ட். நான் இப்போதைக்கு நான் சொன்னது ஒரு வேக் லிஸ்ட் தான், கம்மியா தான் நான் சொல்லியிருக்கேன். சோ இதை தவிர்த்தும் நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அதையுமே நம்ம சர்ஜரி இல்லாம நம்மளால ஹோமியோபதி முறைப்படி இயற்கை மருத்துவத்துல ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.